ஒயிட் சாஸ் பாஸ்தா கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒயிட் சாஸ் மஷ்ரூம் பண்ணலாமா? அதுக்கு ஒரு பேன்ல பட்டர் 2 கியூப்ஸ் போட்டுட்டு, நல்லா நம்ம நீளமா வெட்டி வச்சிருக்க மஷ்ரூமையும் போட்டு நல்லா சாட்டே பண்ண போறோம். அதுக்கு பெப்பரும், உப்பும் போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். அதுவே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி விட்டோன்னா, அத நம்ம அமர்த்திரலாம். இன்னொரு பேன்ல பட்டர் போட்டுட்டு நல்லா சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக் அண்ட் வெங்காயம் அது 2த்த போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இப்போ நம்ம கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் போடணும். போட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டோன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் ஊற்ற ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சின பாலோ இல்லை ரா மில்க்கோ ஏதோ ஒன்று போட்டு நல்லா க்ளம்ஸ் இல்லாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இதில் இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் அதில் போட்டு கொத்தமல்லியை தூவி விட்டால் சூப்பரான ஒயிட் சாஸ் மஷ்ரூம் ரெடி.